உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கேள்வி. ஒரு நபர் அவருடைய தேவைக்கு உங்கள் கூட நட்பாக பழகுறார். அவரோட தேவையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா உடனே உங்களை கலட்டி விட்டுறார். இப்படிப்பட்ட நபரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படிப்பட்ட நபர்களை பற்றி நம்மள எல்லாரும் தப்பாக தான் நினைப்போம். இன்றைக்கி நம்மளில் பெரும்பான்மையானவர்கள் அல்லாஹுடைய விஷயத்தில் இப்படி தான் நடந்துக்கிறோம். நமக்கு ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் உடனே துவா செய்கிறோம். கஷ்டம் வந்துருச்சுன்னா இபாதத்தில் மூழ்கிடுறோம். நமக்கு ஏதேனும் ஒரு தேவையை அல்லாட்ட கையேந்துறோம். அந்த தேவையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா மொத்தமாக அவனை மறந்துடுறோம். இபாதத்து, துவா, திக்ரு இது எல்லாமே இந்த உலகத்தினுடைய பலனை அடையிறதுக்காக மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோமே தவிர அல்லாஹுடைய அன்பை பெற வேண்டும், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற வேண்டும், அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்மள பெரும்பான்மையானவர்கள் இந்த இபாதத்துகளை செய்கிறதே கிடையாது. ஆடி மாதம் வந்துடுச்சுன்னு சொன்னால் கடைகளில் ஆஃபர் போடுவாங்க, டிஸ்கவுண்ட் சேல் போடுவாங்க. அன்னைக்கு கடையெல்லாம் நிரம்பி வழியும். அந்த நாட்கள் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் கடையில் வெறிச்சோடி போயிடும். அப்படித்தான் இன்றைக்கி நம்மளிடத்துல இருக்குது. சிறப்பு நாட்கள் வந்துடுச்சுன்னா அல்லாஹ்வை தொழுகிறதுக்காக பள்ளிவாசல் தேடி ஓடி வர்றோம். அந்த நேரங்கள்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய அந்த உறவுகளை நம்ம முறித்து கொள்கிறோம். இது என்ன விதமான மனோநிலை அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அல்லாஹுடனான உறவு அப்படிங்கிறது ஏதோ சலுகை காலத்தில் சலுகை பெறக்கூடிய உறவு அல்ல. அது அனுதினமும் எல்லா நிலைகளிலும் அவனை நினைக்க வேண்டிய உறவு. அது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபதுகுரூனி அதுகுருக்கும், நீங்கள் என்னை நினைத்து கொண்டே இருங்கள், நானும் உங்களை நினைத்து அருள் புரிந்து வருவேன். வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துவாருங்கள், எனக்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். எனவே எல்லா நிலைகளிலும் எல்லா பொழுதுகளிலும் அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருங்கள், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.